பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களோடு பேசிட்டு இருக்கார். ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசிட்டு இருக்காரு. ரூத்தினுடைய வாழ்க்கையில அவளுடைய செய்கைக்கு தக்க பலன் ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். மாமியாருக்கு கையில் அடங்கி இருந்தா, ஒருவேளை அவ திரும்ப அவருடைய தேசத்துக்கு போல ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை அடங்கி இருந்து செஞ்சா. இன்னைக்கு நம்ம நிறைய சூழ்நிலைகள்ல ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை அடங்கி இருந்து செய்யறோமா அப்படின்னா நம்ம சொல்றோம், ஏன் ஆண்டவர் இதை செஞ்சான்னு, ஆண்டவர் இதை இப்படி செஞ்சிருக்கலாம்ல, நம்ம ஆண்டவருக்கே ஐடியா கொடுப்போம் பாருங்க. ஆனா ரூத் ஒரு நாளும் எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவன் மாமியாருக்கு ஐடியா கொடுக்கல. மாமியார் சொன்னா என்னை விட்டு போயிரு. ஆனா ரூத் சொன்னா, உங்களுடைய தெய்வம் என் தெய்வம், உன் தேசம் என் தேசம், நம்ம 2 பேரும் ஒன்று போல இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மாமியாருக்கு அடங்கி இருந்தால், அதாவது இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து பேசுறாரு, தேவ சித்தத்துக்கு நீங்கள் அடங்கி இருந்தால் உங்கள் செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், ஆலயத்திலே போய் கிடக்கேன், ஆலயத்துக்காக அதை செய்கிறேன், நான் கிறிஸ்தவங்களுக்காக இதை செய்கிறேன், ஊழியர்களுக்காக இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் ஒரு பலனை அனுபவிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும், உங்க வாயின் வார்த்தைக்கு தக்க பலன் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா பேசுவாங்க, ஆனா சர்ச்சுக்கு வந்தோன்னா அமைதியாயிருவாங்க. கெட்ட வார்த்தை வீட்டில் வச்சு பேசுவாங்க, ஆனா சபைக்கு வந்தோன்னா, கூட்டத்துக்கு வந்தோன்னா அமைதி அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் சொல்றேன், உங்க செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பேன்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா உங்களோடு பேசிட்டு இருக்காரு. நிச்சயமாய் ஒரு செட்டைகளின் அடைக்கலத்தில் நீங்க அமைவீங்க. உங்க செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உங்க செய்கைக்கு தக்க பலனை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவேன். ரூத்துக்கு எப்படி போவாச கொடுத்து தேசத்தை சுதந்திரமா கொடுத்தாரோ, உங்களுக்கும் சுதந்திரமாய் கொடுத்து உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசிட்டு இருக்காரு.